ஹலோ டிபிஎஸ். நேத்துராவ தூங்கக்குள்ள அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு படுத்த காலையில பிறக்கிறதே நம்ம சைக்கிள்ல குதிரை மாதிரி பறக்கிறண்டு. ஆனா எலும்பி பார்த்ததுக்கு ப்ரோக்ராம் பார்த்தா பறக்கை மேல ஒன்றும் செய்யல, அடிச்சூத்திர மலைக்கு அண்ணாக்க மட்டும் தான் பார்க்கலான்னு சொல்லி இப்படியே இருந்தா நேரம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. நம்ம பசி வேற தாங்க மாட்டேன், இதெல்லாம் சரி வராண்டு நலஞ்சா நிலையட்டும் பிரச்சனைன்னு சொல்லி கடைக்கு போய் உடம்பு குச்சாந்திரக்கூடிய புரோச்சத்து கூட வைக்கிற சமோசா பக்கெட்டை வாங்கி எடுத்துட்டு தங்குமிடத்துக்கு வந்து பக்கெட்டை தலைப்ப பிச்சு போட்டு அப்பதான் யாமம் வந்துச்சு. ஊட்ட இருந்தா பாலை குடிச்சு சும்மா உற்சாகமா இருக்கிற. இப்ப அதெல்லாம் இல்ல, இருக்கிற தண்ணியை சீனியை நல்லபடியா கலந்து சந்தோஷமா நல்லா பெரிய பெரிய உருண்டையா 3 உருண்டையை உருட்டி எடுத்துட்டேன். மலையை பார்த்தபடியே மொட்டை மாடியில முழுசா 3 உருண்டையை வாக்கி மஜாவா புத்தி போட்டு வச்ச பாதி பக்கெட்டை நண்பனையை கொடுத்து போட்டு காலையில ஃபுல்லா கலகலண்டு மலையா கிடந்துச்சு. கொஞ்சம் பகலாயினத்து பிறகு பனிவுடன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சரி சந்தோஷத்துல வெளியாக்குள்ள எனக்கே வந்துச்சு. விட்டு கொடுத்து அனுப்பிச்சு சாமான நாம போய் எடுக்கலேன்னு சொல்லி அதை எடுத்தது பிறகு எனக்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. மலையா இருந்த மண்ணா கட்டி இருந்தது மகிழ்ச்சி ஓடுறதான். காலையில ஃபுல்லா கருவாய்ப்பேத்தேன்னு சொல்லி நானே கவலையில போக்குல வந்த முதலோடரே காதலர்களுக்கு இடையிலான அரவணைப்பு இருந்த கவலை இன்னும் இறுக்கமா கூடி இந்த வஞ்சத்தெல்லாம் வச்சு மாதிரி மட்டுக்கும் சும்மா அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் போயிட்டு அந்த மயோடிட்டேன். ரூமுக்கு ஏண்டா இடையில வந்தண்டு கட்டியேண்டா போனுக்கு சார்ஜில். இனி நம்ம கேம்ல ஸ்டேஜ் முடிக்கிற மாதிரி தான் சார்ஜ போடுறோம், மாசா கோட்டை போடுறோம், மகிழ்ச்சியரமா ஓடுறேன். அதுக்கு முதல் சாப்பிட மறந்துட்டேன் சொல்லி மண்டைக்கு தோணிக்கு எதை விட்டாலும் இதை விடக்கூடாது, அதால உடனே கிளம்பிட்டேன். நமக்கு தெரிஞ்சால் தான் கெசியர்ல இருந்தாரு கொஞ்சம் ஸ்பெஷலாவே போட்டு தந்துட்டோம். இந்த சாப்பாடை நாங்க 2 பேரும் திண்டு முடிச்சா இதுக்கு பிறகு சாப்பாடு தேவைங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லபடி அதை திண்டுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கு வந்த ஓர்டர் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்பெல்லாம் வீடியோட 5 பேர் ஆச்சு குறைஞ்சி வந்து செல்வானுங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் போற இல்லையா நீ சொல்லி நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு செஞ்சு முடிப்பேன். எனிவே வாட் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.